இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கானே ஊரு ஒண்ணு சொல்லலையா? சொல்றனாலும் வந்துச்சு. 18 பட்டி கலந்துக்கிற நம்ம பவுனூர் ஓட்ட பந்தயத்துல வருஷம் முதல் பரிசு தட்டி செல்லும் பவுனூர் தங்கம் ஓட்ட பந்தயத்தின் சிங்கம். வாட மரியாதை தான் நமக்கு முக்கியம். எப்படி ஜெயிச்சிருவேன் அவ்வளவுதான். என்ன பேர் இப்படி பேசுற? ஊர்மான வேற ஏமான வேறயா? சும்மா கில்லி மாதிரி சொல்லி ஆனா இந்த வருஷம் வேப்பம்பட்டி மணின்னு ஒருத்தர் புதுசா களத்துல இறங்கி இருக்காரு. வேலைக்கு ஈடா ஓடக்கூடியவர். அதனால போட்டி ரொம்ப கடினமா இருக்கு. முதல் பரிசு தேக்கு மர கட்டிலு அதோட சேர்த்து இந்த சுழல் கோப்பையை வழங்கப்படுது. இந்த கட்டில மாமா ஜெயிச்சது நான் பப்ளிக்கா மொத்த கொடுப்பேன். இதுல தான் எனக்கு மாமனுக்கு பதறாதே. அது பப்ளிக்காவா? வைதேகி இந்த முத்தங்கத்தேன்னு ஏதோ சொல்லிக்கிறீங்க. கன்னத்துல தானே கொடுக்க போற? உதட்டல. வாங்கடி போலாம். வாயில புள்ள பொளச்சுக்கோ. பந்தய வீரர்கள்லாம் அப்பன் தானே மாமா வேலுவுக்கு. வேலுக்கு மாமா இல்ல வேல்டிக்கே மாமாவா? போட புதுசா போட்டி ஆரம்பமா போகுது. மட்டையை கிளப்பிக்கிட்டு பட்டாசு மாதிரி வராது. அங்க வரைக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். முதல் பரிசு தேக்கு மர கட்டிலு, 2வது பரிசு கண்ணாடி வச்ச வீரனு, 3வது பரிசு கிரைண்டர், 4வது பரிசு பெரிய சூப்பு, 5வது பரிசு சின்ன சூப்பு. முதலாவது நம்ம வேலு. அண்ணே எனக்கு 2வது பரிசு கண்ணாடி வச்ச வீரன் தான் வேணும். ஆமாண்ணே. என்னங்க இது பின்னாடி ஓடிட்டு இருக்கான்? டிவைட் பண்ண மாதிரி இருக்கு. என்னமா இப்படி பண்ணிட்டு ஊர்மானமே கப்பல் ஏறிடுமா? வருஷம் என்ன ஊருக்காக ஓடி ஜெயிச்சுதானே இந்த கப்பலை வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் எனக்காக ஓடட்டும். போட ஏதோ பிளான் பண்ணிருக்கேன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. அண்ணே நாளை ரைட். சீக்கிரம் 2வது வா. சீக்கிரம் போடா. கட்லி பச்சா. நீயும் உன் தங்கச்சியை சேர்ந்து பண்ற ரவுஸ் தாங்க முடியலப்பா. இப்படியே உங்க 2 பேத்தையும் விட்டா வர்ற திருவிழாவில 10 ஊர் ஜனங்க மத்தியில ஊர் மானத்தையே வாங்கிடுவீங்க. அதனால நீயும் உன் தங்கச்சியும் திருவிழா பக்கமே வரக்கூடாது. இந்த நாட்டாமையோட செருப்பு அதான். நாட்டாமை தீப மாத்திராதே. அப்ப அண்ணனும் தங்கச்சி திருவிழாவுக்கு வரவே இல்லையா? அது ஒரு பெரிய கூத்து. அதுக்கு தான் நாங்க ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். போய் கல்யாண சாமான் வாங்கணும்ல. வாடா. என்ன என்ன என்ன? அப்துல்லா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன்பா. ஏன் தங்கச்சி இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, இவன் அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு. புரிஞ்சு போச்சு. ஏண்டா யார் தங்கச்சி யார் வந்து கவலைப்படாத வேலு. அவனை 4 கம்பார்ட்மெண்ட் தள்ளி திட்டு பா சொல்லிட்டேன். நம்ம தங்கச்சியை பாக்குறேன். பாக்கலப்பா. பாக்க வாய்ப்பு இருக்கு. அது பார்க்க வாய்ப்பு இருக்கு. அண்ணே தள்ளுங்க. அவனை கக்கூஸ்ல போட்டு முக்கி எடுத்துட்டோம்ல. என்ன என்ன அவன மாதிரி இவனையும் கொஞ்சம் என்னன்னு கேளு. என்ன ஒப்பல இருந்து பாத்துட்டே இருக்கான். ஹலோ இவள பாத்தியாப்பா? புடிச்சிருந்தா சொல்லு கட்டி வச்சிடுறேன். ஐயோ எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். நேரா சுடுகாட்டுக்கு போடா. அடக்கமான பொண்ணு அங்கதான் கிடைக்கும். அங்கதான் கிடைக்கும். இனிமே அடக்கமான பொண்ணு எவனும் கேட்க மாட்டான். மனுஷனுக்கு சிக்கல் வரல. சிக்கலே மனசுனா வந்தா எடுத்துக்கோமா. ப்ளீஸ் ஹேவ் இட். தேங்க்ஸ் அங்கிள். ஐ எம் பாண்டி. மேடம் தேங்க்ஸ். தம்பி உங்க அன்புக்கு நன்றி. எங்களுக்கு வேற சாப்பாடு இருக்கு. என்ன சாப்பாடு? என் தங்கச்சி ஆசையா சமைச்சு கொண்டு வந்ததை என்ன பண்றது? தங்கச்சி சமைச்சா தாடா குதிச்சுடா. குதிக்காதீங்கடா. கை கால் வேணும்டா. உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா உசிரே போயிடும். தங்கச்சி கொஞ்சம் அப்படி இப்படி தான் சமைப்பான். எப்படி டேய் 50-60 பரோட்டா கூட அசால்ட் அடிக்கலாம்டா நானு. ஆனா உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாடை ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது என்னால. ஆமாண்ணே போன வாட்டி உன் தங்கச்சி சமைச்சதை கொண்டு போய் ஒரு நாய்க்கு போட்டனே. நாய்க்கு போடியா? ஆமா கீழப்ப இது வரைக்கும் ஒரு தாய் வாந்தி எடுத்து பாத்திருக்கேன். தக்காளி ஒரு நாய் வாந்தி எடுத்து அன்னைக்கு தாண்டா பாத்துருக்கேன். தயவு செய்து சொல்றேன்டா எங்களை விட்டுறா ப்ளீஸ்டா. டேய் நீ இதுக்கு மேல அழுதப்ப கூட நான் உன்னை விட்டது இல்லைல்ல. அதனால என் தங்கச்சி எப்படி சமைச்சிருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும் அதானே? அதேதான். டேய் உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாடை வாயில வச்சுக்கிட்டு சிவாஜியில கூட அப்படி நடிக்க முடியாதுடா. எங்களை விட்டுறா. போடா போடா போடா. விட மாட்டா போல இருக்கு. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும்.
உன்னை கட்டி கொடுக்கறதுக்காக எதையெல்லாம் திக்க வேண்டியிருக்கு. அப்பா என்னால முடியல. என்னால என்ன முடியல? உன்னை கட்டிக்கு போறவன் மாமனே திங்கிறான், நீ தின்னு தொலை திருக்கு பயம் போல. மாமாவுக்காக விஷத்தை கூட சாப்பிடுவேன். ஆனா இது நல்லா இருக்கா? எப்படி இருக்குண்ணே? தங்கச்சி சமையல புளியாச்சே. நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒண்ணு இது புளி சாதம் இல்ல, உப்புமா. ரொம்ப தப்புமா. உப்பு மாவுல புளிய போறது ரொம்ப தப்பு. அதை விட சூப்பரா இருக்குல்ல. பாக்குறதுக்கு சொரா புட்டு மாதிரியே இருக்கு. எப்படி புளிகிறான் பாரு. தங்கச்சி நீ சாப்பிடல? எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நானே சமைச்சதுனால என்னவோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அண்ணன் போன ஸ்டேஷன்லயே பிரியாணி வாங்கி கொடுத்துச்சு. இந்த நிகழ்ச்சி எப்படா நடந்துச்சு? கேப்ல. அம்மா நீ மட்டும் இருக்கிற? இல்லண்ணா, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சு போடுவாங்க? அந்த ஒரு நம்பிக்கையில தான்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கல? தங்கையொரு தீவமன்றோ. ஐயா பசிக்குதையா? கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே. ஓட அப்படியே திருப்பி விடு. வீட்டுக்காரனுக்கு போட்டா புண்ணியமா? பொண்ணியா நீங்க போடுங்க. நான் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். சரி ஐயா, இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேயா. உயிர் இருந்தா தானே. யாரும் கவலைப்பட வேணாம், இன்னொரு வேலை இருக்கே. உலகத்திலே ரிஸ்க் இல்லா தொழில் தான் இதுக்கு வந்தேன். இதே எவ்வளவு ரிஸ்கா? சொல்றா. நீ விட்டு தங்கச்சிமா கை கழுவணும்னு சொன்னல, வா போலாம். சாப்பிடாத கை கழுவு. சாவடிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்குடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. நல்ல சோறு காமனே வாடா போலாம். என்னடா பிச்சைக்காரன் பயங்கரமா பாராட்டிட்டு போறான் போல இருக்கு. அவன் மட்டும் செத்து இருந்தேன், எல்லாரும் கொலைகேஸ்ல உள்ள போயிருப்போம். ஒரு முருகு பாக்கெட்டு கடா ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வந்தோம். அலிபாபா 40 திருடர்களுக்கே திருந்த சொல்லி இஸ்திரியோட வச்சு ஊத்த பரம்பரடா நாங்க. ஓடுறா மூசுண்ட பை இங்கதான் இருக்கு. இங்க வா வா. எங்க ஓட்டானா? பின்ன திருநவன் பாத யாத்திரையா போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? இந்தா. ரொம்ப தேங்க்ஸுங்க பைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு. கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. இன்னும் உள்ள சோமா சதஸ் இருந்தா ஹெலிகாப்டர்ல எடுத்து வந்து சேஸ் பண்ணிருப்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் முறுக்கு பை இல்லைங்க. உள்ள 15 லட்ச ரூபா பணம் இருக்கு. 15 லட்சமா? என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்ச ரூபா சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுக்குதான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்கிற மாதிரி ஒன்று அடகாத்து பணத்தை அடிச்சிட வேண்டியது. நான் கிளம்புறேன். ஏன்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்கப்பா தர்றது? எதுக்கு? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்ச ரூபா பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம். அப்படி பாரு, அந்த பக்கம் அந்த பக்கம். பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, கிளம்பிடுவோம். அதே தான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு, பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, நீங்க கிளம்பிடுங்க. ஐயோ இல்லப்பா, அது வந்து போப்பா போ. பையன் காப்பாத்தி கொடுத்தோம், என் மேல உன் நம்பிக்கை இல்லைல்ல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. தங்குறோம்ப்பா. ஆமா வித்துலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். என்னடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? எவ்வளவு ஆச்சு? 800 ரூபா சார். எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி நடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்துற. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வாசனா பேசுற? நீ ஏன் கூடு பாருப்பா, இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடா இருக்கு. மாமா மாமா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? மீதி 14 லட்சம் முடியாது. இனிமேல் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னங்க இல்ல முடியாதுப்பா. எங்களால இங்க இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது. மனுஷர் பண்ண எங்க வீடாயாது? பின்ன சத்தியமங்கல காடா ஜன்னல் வாசப்படிலாம் வச்சுதான் வீடு தானுங்க. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. கிளம்புறா, பொட்டி படுக்கல. இருங்க ஏங்க, இருங்க சும்மா இருங்க. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். போப்பா, என் பொண்ணு தாண்டி போ. என்ன பண்ணி அடிக்கடி முந்தானே முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிட்டு என்னப்பா, என் வீட்டுல தங்குறேன்னு சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்குன்னு ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நமக்கு சிட் பண்ணது காசு வருது. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க. புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும்.
அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்முன்னு தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா உட்கார ஸ்டூல் போட்ட மாதிரி ஒரு மூக்கோட கோகை மாதிரி ஒரு வாயோட ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீங்கன்னா அப்பா உன வெறுதல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்புக்காமலே ஒட்டு கறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. 1000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரு. அவர் யூஸ் பண்ண காயக்கல்பம் எங்க உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து பார்க்க சொன்னா நீ நாக் அவுட் நக்கனால நினைக்கிடுவ. தள்ளி போ. கோச்சு கதறா தம்பி. இந்தா இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா நீ இன்னைக்கு மாட்டன. மா அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுக்கணும். யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா? நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே ஓகே. என்னமோ பண்ணுதே. என்ன நீ பக்கத்துல படுத்துருக்க? நிஜத்துல தான் படுக்க விட மாட்டேன், கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல 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 கனவுல இல்ல. என்ன நீ கையெல்லாம் போடுற? சொல்றல மாமா இது கனவு. இல்ல இல்ல இல்ல. ஐயோ மூடேத்ராலே.